இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸ் மாதிரி உங்கள் ஆட்சி நடத்தாமல் ரியல் ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு சட்டசபையில். எதிர்க்கட்சி தலைவர் பிளாஸ்ட் 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 அப்படிங்கிற அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இன்றைய செயல்பாடு பயங்கரமாக இருந்திருக்கு. சம்பவம் பண்ணியிருக்காரு, தரமான சம்பவம். சட்டசபையில் என்ன நடந்தது பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா விஜய் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய பேச்சுக்கு, அவருடைய கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் எக்ஸ் தளத்தில் போய் பதில் சொல்லியிருக்காரு. என்ன நடந்திருக்கு பார்க்கலாம். வணக்கம், நான் தங்கமணி, இம்பேக்ட் மீடியா. இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பணி பின்னிட்டார். ஒரு எதிர்கட்சி தலைவராக ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படிதான் சொல்லணும். நம்ம விஜய் அவர்கள் மீது ஃபோக்கஸ் வச்சுட்டு விஜய் ஆட்சி 100 நாள் கணக்கில் நம்ம தினமும் வீடியோ போட்டிருக்கலாம். அந்த கவனத்தில் இருக்கனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோவை நம்ம மறந்துட்டோம். ஆனால் கண்டிப்பாக போட்டே ஆகணும். அவரோட பர்ஃபார்மன்ஸை நம்ம இன்னைக்கு மறுக்கவே முடியாது. செம பர்ஃபார்மன்ஸு, பட்டை கிளப்பிருக்கிறாரு. சட்டசபையில் நான் ஒரு எதிர்கட்சி தலைவர், 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கட்சியுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிட்டார். சில நேரங்களில் விஜய் அவர்களுக்கு சரியான பதில் கொடுக்கவும் முடியல முதலமைச்சர் அவர்களுக்கு. அதனால தான் சில கேள்விகளுக்கான பதிலை எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் அவர்கள் சட்டசபை முடிந்த பிறகு வெளியிட்டிருக்கிறாரு. அதற்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முகநூல் பக்கத்தில் நான் நேரடியாக சட்டசபையில் கேட்ட கேள்விகளுக்கு நீங்கள் எக்ஸ் தளத்தில் பதில் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் அடித்து பதிவு போட்டிருக்காங்க. இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின சில சுவாரஸ்யமான சம்பவங்களை மட்டும் நம்ம ஹின்ஸாக பார்க்கலாம். மக்கள் மீது உங்களுக்கான செல்வாக்கு, உங்கள் மீதான நம்பிக்கை குறைந்து விட்டது. மக்கள் ஏன் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டோன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நம்பிக்கையை காப்பாற்ற மாதிரி ஆட்சி நடத்துங்க. இன்ஸ்டாகிராமில் போடுற ரீல்ஸ் மாதிரி உங்கள் ஆட்சியை நடத்தாதீங்க, ரியல் ஆட்சியாக நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பயங்கரமான பஞ்ச் டைலாக்கு. அப்புறம் எங்கள் கூட்டணி, அதாவது எந்த கூட்டணி வேண்டாம், எந்த கட்சி வேண்டான்னு சொன்னீங்களோ அந்த கூட்டணி கட்சியுடைய திமுகவுடைய ஆதரவு எம்எல்ஏக்களோட தயவில் தான் உங்கள் ஆட்சியை ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் இல்லைன்னா, எங்கள் கூட்டணி கட்சி இல்லைன்னா நீங்கள் ஆட்சியை நடத்த முடியாது. ஆளுநர் ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்கள் கூட்டணி தலைவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதோட உங்கள் அரசுக்கு எதிராக தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டில் 4,93,00,000 கோடி பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அதில் 3.21 கோடி 3,21,00,000 பேர் தாவேகாக்கு எதிராக தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. 1.72 லட்சம் கோடி பேர் தான் தாவேகாக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த தாவேகா விஜய் அரசு வேண்டான்னு 3.25 கோடி பேர் ஓட்டு போட்டுருக்காங்கிற ஒரு டேட்டாவை சொல்கிறாரு. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவராக ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு முதலமைச்சரை, அந்த ஆளுங்கட்சியை டேமேஜ் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு எதிராக 3.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த டேட்டா, அது ஒரு எக்ஸலண்ட் நோட். இன்றைக்கி மக்கள் ஏன் ஓட்டு போட்டோன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. மக்களுக்கு நீங்கள் சொன்ன உத்தரவாதங்கள் எல்லாம் நிறைவேற்றுங்க. கால அவகாசம் கேட்டீங்க, நிதி இல்லை அது இல்லைன்னு, அதுக்காக அப்படியே ரொம்ப காலம் தாழ்த்திட்டு போயிடாதீங்க. வர 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகைக்காக மக்கள் காத்துட்ருப்பாங்க. அதை தவறாமல் மக்களுக்கு கொடுத்துருங்க. திமுகவோட நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டு அதுக்கப்புறம் முதலமைச்சர் அவர்களும் முக்கியமான திட்டங்கள், திமுக அரசு கொண்டு வந்த 4 முதல்வன் போன்ற திட்டங்கள்லாம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதையும் உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். எங்களோட திட்டங்கள் எந்த அளவுக்கு சிறப்பான திட்டங்கள் எண்ணி பாருங்க, நீங்களே அந்த திட்டங்கள் தொடரணும்னு சொல்கிற அளவுக்கு தான் திமுக திட்டங்கள் இருந்திருக்கு அப்படின்னு உதயநிதி அவர்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் வெற்றி பெறுவோமா மாட்டாமாங்கிற சந்தேகத்தில் தான் 2 இடத்துல போட்டிட்டாரு. விஜய் அவர்களுக்கே தான் வெற்றி பெறுவதில் சந்தேகம், அதனால தான் திருச்சியிலையும் கிழக்கிலையும் போட்டிட்டு இருக்காரு. இப்படி தான் அவங்களுடைய தேர்தல் அணுகுமுறை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களை கிண்டல் அடிச்சிருக்காரு. அப்புறம்
ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுருங்க. குறிப்பாக புஷ்பா பட பாணியில் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதாவது எங்கெல்லாம் முதலமைச்சர் போகிறாரோ, புதிய முதலமைச்சர் போகிறாரோ, அவர் போவதற்கு முன்னாடி ஒரு சோஃபா போகுது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிண்டல் அடிச்சிருக்காரு. ஸோ மற்றவர்களெல்லாம் விலைக்கு வாங்கி குதிரை பேரம் செய்து இந்த ஆட்சியை காப்பாற்றிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது சோஃபா மீன்ஸ் சோஃபா போவதனாலே பணம் போவதாக அர்த்தம். அதை பொருள்பட முடியாது தான் அந்த புஷ்பா பட பாணியில் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக இந்த மாதிரி அரசியல் விஷயங்கள் விவகாரங்களில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பணம் கொண்டு போவதற்கு சில மோடு இருக்குது. அதில் இந்த சோஃபாவும் ஒரு மோடு. ஸோ அதை குறிப்பிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். இது மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் பேசியிருக்காரு. அதே போல் திமுக அரசு உங்கள் ஆட்சி தொடர்வதை தடுக்காது. அதை தடுக்க நாங்கள் எண்ணவில்லை. நீங்கள் உங்கள் ஆட்சி தொடர்ந்து நடத்தி கொள்ளுங்கள். அதை நீங்கள் வாக்கெடுப்பில் வெற்றி பெறத்தான் போகிறீர்கள். ஏன்னா நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். அதனால் பெருவாரியான உறுப்பினர்களுடைய மெஜாரிட்டியோட நீங்கள் பேசி வச்ச அமமுக போன்றவர்கள்லாம், அமமுக கட்சியிலேருந்துலாம் ஒருத்தர் தூக்கியிருக்கீங்க. அதனால் எல்லோரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் வெற்றி பெற தான் போகிறீங்க. ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு சரியான பஞ்ச். எங்களுடைய ஆதரவால் தான், எங்களுடைய தயவால் தான் நீங்கள் ஆட்சியை நடத்துகிறீங்க அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய உரையில் இன்னைக்கு பக்காவாக பேசியிருக்கிறார். நிறைய பஞ்ச் டைலாக், நிறைய டேட்டா, அப்புறம் ஸ்பான்டேனிட்டி, பக்காவாக எதை பேசணுமோ அதை பேசியிருக்கிறாரு. முதலமைச்சர் அவர்களே இன்று திணறும் அளவுக்கு, அவரால் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாகவும் நையாண்டித்தனத்தோடும் நக்களோடும் யதார்த்தத்தோடும் வெளிப்படுத்திய அம்சம் என்று பாராட்டத்தக்கது. அவர் இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டார். பிளாஸ்ட்டு முதலமைச்சருடைய ஸ்டைலில் சொல்லணும்னா, விஜய் அவர்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா, உதயநிதி இன்னைக்கு பிளாஸ்ட் பண்ணிட்டார். பார்ப்போம் அடுத்தடுத்து எதிர்க்கட்சி தலைவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒருவருடைய செயல்பாடு இப்படி தான் இருக்கு. ஆளுங்கட்சியை விமர்சனம் செய்வது, ஆரோக்கியமான வகையில் விமர்சனம் செய்வது, ஆரோக்கியமான வகையில் அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுவது, இதுதான் ஒரு எதிர்க்கட்சியுடைய பணி, ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய பணி. அதை சிறப்பாக ஆரம்பித்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். மேலும் அவரது பயணம், அவரது பணி எப்படி தொடர்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.